Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் கல்யாண். வசூல் ராஜா MBBS, தூள், சாமி, கஜினி, பொல்லாதவன், பில்லா, ஆயிரத்தில் ஒருவன், தமிழ் படம், அழகிய தமிழ் மகன், சிறுத்தை என்று தமிழ் சினிமாவின் முக்கியமான பல திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் கல்யாண். கடந்த 37 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுகளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற கல்யாண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் ஆகிய இருவரோடும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று பல மொழிகளிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற கல்யாண் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் ஒரு நடன இயக்குனரானவர் நீங்கள். முதலாக ஒரு திரைப்படத்தில் நடனம் ஆடிய போது எப்படி இருந்தது? பேர் சொல்லும் பிள்ளையா? எப்படி எனக்கு அது சினிமாவில் இருக்கிற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, எல்லாமே காலேஜ் கோயிங் பசங்க எல்லாருமே. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சினிமான்ற அந்த ஒரு எண்ணமே இல்லை. எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம முன்னு சொன்னாலும் எல்லோரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கேமரா இருக்குது. கேமரா எனக்கு ஞாபகம் இப்போ கூட ஞாபகம் கூட இல்லை கேமரா அங்கே இருந்துச்சா இல்லையா. மூமெண்ட் சொல்லுவாங்க, எல்லோரும் குரூப்பாக ஆடுவோம். கமல் சார் பின்னாடி கரெக்டாக ஆடணும், அந்த கான்சன்ட்ரேஷன் தான் இருந்துச்சு. கரெக்டாக ஆடணும், மூமெண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படி தான் இருந்துச்சே தவிர நம்ம சினிமாவில் ஆடுறோம் அது தேட்டரில் கூட போய் பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ஒர்க்குன்ற மாதிரியே யோசிக்கல. எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், ஜாலியாக பண்ணுறோம் அப்படின்ற கல்ச்சுரல்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் வந்து பெருசாக அந்த சினிமா அவ்வளோ இது ரொம்ப அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு நார்மல் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க பண்ணுற வேலை, அது கமல் சார் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறது, இப்படி பண்ணுறதுலாம் அது செம்மையாக பண்ணுறாரு அப்படி இருந்துச்சு. அது வரைக்கும் தான் பார்த்தே தவிர பெருசாக நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமல், அடுத்து அஜித், இன்னொரு பக்கம் விஜய், இப்படி இன்றைக்கு தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடிகர்களாக இருக்க 3 பேரோடும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு மோர் தென் ஸ்டார் அப்படின்றதோட எனக்கு வந்து அவங்கள ஹியூமன் பீயிங்ஸாக ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். வேலை பார்க்கும்போது மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒர்க்கில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணுன்றது. பெரிய ஆள் ஆகலை, பேர் வருது, அதெல்லாம் தெரியாது. தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற அது ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே எனக்கு. ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போவும் அவங்கள பார்க்கும்போது அப்போலேருந்து இந்த டைம் பார்க்கும்போது கமல் சார்லாம் அப்போவே சூப்பர் ஸ்டாரு. இன்னும் இப்போ விக்ரம் அது இதுன்னு தக் லைஃப் வேறு பண்ணுறாரு. பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இன்னும் எப்படி அந்த எனர்ஜியோடு இருக்கிறாங்க, இவ்வளோ எனர்ஜியோட இன்னும் சின்சியராக வேலை பார்த்துருக்காங்க, இன்னும் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எந்த காலகட்டத்தில் நடனத்து மேலே உங்களுக்கு நிஜமாகவே ஒரு ஈர்ப்பு வந்தது? ஈர்ப்புன்றதோட எனக்கு நான் உள்ளே வந்தது வந்து சர்வைவலாக தான் சார் உள்ளே வந்தேன். எனக்கு சினிமா பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் எதுவுமே பிளான் பண்ணல, இது வரைக்குமே எதுவுமே பிளான் பண்ணல. நான் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுன்ற மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஸோ பண்ணுற வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பேன், நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப சின்சியராக இருப்பேன். நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன், பேஷனேட்டாக இருப்பேன். நான் சினிமாவுக்கு வந்துட்டு டான்ஸராகி அசிஸ்டண்ட் ஆகும்போது சரி சம்பாதிச்சு நம்ம போய் திருப்பி படிச்சுட்டு எங்கேயா ஃபாரினில் செட்டில் ஆகிடலாம் அப்படி தான் யோசித்தேன். பட்டு அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. 38 வருஷம் ஆகிடுச்சு இது இந்த வருஷம். ஸோ ஐ ஷுட் சே ஐ எம் லக்கி. இந்த மாதிரி சினிமாவில் கன்சிக்யூட்டிவாக இத்தனை வருஷம் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஐ திங்க் ஐம் லக்கி அண்ட் ஐம் பிளெஸ்ட். ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக எப்போ முதல் படம் இது? பேர் சொல்லும் பிள்ளை தான் சார். டான்ஸராக நான் ஆரம்பிச்சது அது வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஜஸ்ட் போனீங்க. ப்ரொஃபஷனலாக வந்து சங்கத்தில் அங்கத்தினராகி இல்லை, அப்போவே எனக்கு கார்டு எடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போவே 87 ஏப்ரல்லையே கார்டு எடுத்தாச்சு. கார்டு எடுத்துட்டாங்க அப்போவே. அது ஒன்று ஒரு அங்கமாயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி, ஏன்னா கம்மிங் ஃப்ரம் அ வெரி லோவல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அண்ணன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கே நிறைய செலவாகுதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். நீ ஏதாவது காலேஜில் சேர்ந்து ஏதாவது பண்ணிவிட்டு பெரிய காலேஜெலாம் உன்னை வந்து சேர்க்க முடியாது அப்படின்னோடனே அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சரி இதில் போய் ஃபஸ்ட்டு வேலை பார்த்து 2 சாங் பண்ண உடனே எனக்கு ஒரு 1500 2000 கொடுத்தாங்க.
நல்லா இருக்கே, எங்கள் அப்பாவோட சம்பளம் 4500 எவ்வளோ. அதில் 50%. ஆமாம், அதுவும் என்ன ஒரு 10 நாள் வேலை பார்த்ததுக்கு பிளான் பண்ணியோ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் யோசிக்கவே இல்லை. பட் எடுத்த உடனே சங்கத்தில் மெம்பர் ஆயாச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மெம்பர் தான். கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்குறேன். அந்த பேஷனோட வேலை பார்த்துட்ருக்கேன். பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தோடு பணியாற்றிருக்கீங்க. டான்ஸு பாஷா, அருணாச்சலம் எல்லாம் உதவியாளராக பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 93ல் அவர் வேர்ல்டு டூர் ஒன்று பண்ணார். சிங்கப்பூரில் மலேசியாவில் ஒரு ஷோ பண்ணார், சூப்பர் ஸ்டார் ஷோ ஒன்று பண்ணார். அப்போவே எனக்கு பழக்கம். செம்ம ஜாலியாக இருப்பார் அவர், செம்ம கலாட்டா பண்ணுவார். அந்த ஷோ வேறு பெரிய சக்ஸஸ் ஆனவர் ரொம்ப சந்தோஷம். கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. அப்பா அப்படி இருந்துச்சு. கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. சூப்பர் கல்யாண், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட வேர்ல்டு டூர்லாம் போயிருக்கேன். நானே கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். எல்லா அவரோட ஷோஸ்லாம் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் முதலே எனக்கு பழக்கம். நல்லா ஜாலியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. பின்னாடி இருக்க டான்சர்ஸ்லாம் சண்டை போடுவாங்க, யார் ஃபஸ்ட் லைனில் அவர் பக்கத்தில் யார் நிற்கிறதுன்னு. அந்த அளவுக்கு இருக்கும். செம்ம ஜோவியாக இருக்கும். அதுவும் தருண் மாஸ்டர் வந்து ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கும் அவரோட ஒர்க்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு. பட்டு ஹிட் ஆனவுடனே எல்லாருமே இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க, உங்களை பார்ப்பேன், நான் பாஷாலாம் ஆடி இருக்கீங்க, ரஜினி சார் பக்கத்தில் ஆடி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல நினைவுகள். தருண் மாஸ்டர், புலியூர் சுரேஜா, இப்படி பல குருமார்கள் உங்களுக்கு, தாரா கூட இல்லையா? தாரா மாஸ்டர். இவங்க 4 பேருக்கும் இந்த நடனம் அமைக்கிறதுல என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? தாரா மாஸ்டர் வந்து டெக்னிக்கலி பயங்கர சவுண்டு. எந்த கிரிப்பில் ஆடணும் அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக தாரா மாஸ்டர் எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு மேல் ஃபீமேல் ஆடும்போது என்ன மாதிரி பேலன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி எப்போ லுக் எங்கே இருக்கணும், லைட் எங்கே இருக்குது, எங்கே வந்து நிற்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டான்ஸில் நிறைய அவங்க ரொம்ப இனோவேட்டிவாக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது. புலியூர் சுரேஜாக்கிட்ட எப்படி லாவகமாக ஆர்டிஸ்ட்கிட்ட நல்லா பேசி அட்மாஸ்பியர் நல்லா வச்சுட்டு ஒரு ஜோவியலாக இருந்து ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி நம்ம வேலை வாங்கணும், வரலைன்னா வேறு எதாவது மாற்றி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அழகாக அவங்கள தட்டி கொடுத்து எப்படி வேலை வாங்குறதுன்னு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வந்து மோர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போது சரௌண்டிங் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஷார்ட் எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வைக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட தான் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது ட்ராலி கிரேன்லாம் ஆப்ரேட் பண்ணுவேன். அந்தளவுக்கு செட் ஒர்க்கு, காஸ்டியூம்ஸ், அது மாதிரி மற்ற டெக்னிக்கல் ஏரியாஸ், சாங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற அத்தனை ஏரியாஸும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். தருண் மாஸ்டர்கிட்ட எப்படின்னா அவர் ரொம்ப அவர் வாய் கூட திறந்து பேச மாட்டார். இப்படி கை காமிப்பார், இப்படி தான் மூமெண்ட்டு, ஹிப்பு இப்படின்னு காமிப்பார். அதுக்குள்ளே நம்ம அதை புரிஞ்சுட்டு அதை ஆடணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை பார்ப்பார். செட்டே குவாய்ட்டாக இருக்கும். அவரோட அந்த ஒரு காம்னஸ்ஸு, அந்த ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் கொடுத்தா கூட அது ஹிட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அவர்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் அது தவிர நான் சிவாசோரியன் மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், ஜான் பாபு மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் அசிஸ்டண்ட்டாக, நிறைய மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிரதான நடன உதவியாளருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நல்லா ஆட தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது புரிகிற அளவுக்கு அழகாக, இந்த குழந்தைக்கு சொல்லுவோம்ல, லெஃப்ட்டில் அந்த கால் வைங்க, ரைட் இப்படி, இந்த பேலன்ஸ் ரொம்ப எளிமையாக. அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு அது சில விஷயம் வரலன்னா நம்ம வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி மாஸ்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக அது கொண்டு போகணும். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறையா தெரிஞ்சிருக்கணும். முதல்லலாம் வந்து நம்மளுக்கு மானிட்டர்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த கண்டினியூட்டி ஃபுல்லாக ஃபுல் சாங் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க, அப்புறம் அவங்க கண்டினியூட்டி எப்படி இருந்துச்சு, எங்கே கை பிடிச்சிருந்தாங்களா அந்த ஷார்ட் எண்டில். ஏன்னா அடுத்த ஷார்ட் வைக்கும்போது மாற்றி நிற்க வச்சிட்டோம்னா கரெக்ட் தப்பாயிடும், அது கண்டினியூட்டி தப்பாயிடும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில டைம் மாஸ்டர்ஸ் வந்து எடிட்டிங் நீ போய் பண்ணிவிடு, வேறு ஏதாவது ஷூட்டில் பிஸியாக இருந்தேன்னா நீ போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடு அப்படின்வாங்க. ஸோ எடிட்டிங் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் டான்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அமைதியாக அது. ஏன்னா டான்சர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க சில டைம். அது ஆர்டிஸ்ட் கற்றுட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி தட்டி கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்கி அழகாக கொண்டு போய் சேர்க்குறது, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்றனால நிச்சயமாக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை பலமுறை பாராட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சில சமயம் திட்டியும் இருப்பாங்க. அது மாதிரி சந்தர்ப்பங்கள் எதாவது அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? நான் இது வரைக்கும் வேலை பார்த்த இடத்துல எங்கேயுமே ஒரு தடவை கூட திட்டு வாங்கினதில்லை. எல்லாரும்
மாஸ்டர் ஸ்கூலில் சண்டை நடக்கும், யார் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போகிறது அப்படின்னு. ஓ ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சின்சியராக, அதான் வேலையில் வந்து பயங்கர சின்சியராக இருப்பேன். நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. கரெக்ட். ஸோ அதுதான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த எந்த எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மாஸ்டர் மேலே, ஆர்டிஸ்ட் மேலே, டான்சர்ஸ் மேலே, என்ன நடக்குது எது நடக்குது அப்படியே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பேன். இது வரைக்கும் யார்ட்டையும் நான் திட்டு வாங்கினதில்லை இது வரைக்கும். செல்வராகவனோடும் வெங்கட் பிரபுவோடும் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் காதல் கொண்டேன் ஆரம்பித்து கண்டினியூஸாக இன்னி வரைக்கும் இப்போது 72 வரைக்கும் அவரோட கண்டினியூஸாக அதில் வந்துட்டுருக்கேன். வெங்கட் பிரபுவுமே அதே மாதிரி தான். வெங்கட் பிரபுவும் நான் ஒரு சென்னை 28 எடுக்கும்போது நான் மாஸ்டர் அவர் ஃபஸ்ட்டு படம் செல்வராகவனோடவும் அப்படி தான் ஆரம்பிச்சது, விஷ்ணுவர்தனோடையும் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ வெங்கட் பிரபு கேட்கவே வேண்டாம், அவர் ஒரு ஜோவியலான டைப்பு, நல்ல ஒரு ஒரு குரூப் டூர் போகிற மாதிரி அப்படியே போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அழகாக வந்துடுவோம். செல்வராகவன் வந்து டீட்டெயிலிங் பார்ப்பார் பயங்கரமாக. சாங்கில் ரொம்ப இன்வால்வ் ஆகி, நம்ம பாரதி ராஜா சார் எப்படியோ அதே மாதிரி தான் அவரே இன்வால்வ் ஆகி, இது வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும், இல்லை இந்த மாதிரி ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லுவார். ஸோ செல்வராகவன் அந்த மாதிரி. உயிரோடு உயிராக தான் நீங்கள் ஒரு கொரியோகிராஃபராக பணியாற்றிய முதல் படம். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? அது வந்து நான் ஆக்சுவலாக அப்போது கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். நான் நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாமல், அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கும்போது, வீட்டில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு அரவிந்த் கமலநாதன் கேமராமேன், நம்ம வைஷ்ணவி அவங்களோட சௌகர்ஜனோட அவங்க வைஷ்ணவியோட ஹஸ்பண்டு, அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, கல்யாணம் என்ன பண்ணுற அப்படின்னால, வீட்டில் தான் பாருக்க மாஸ்டர் ஆயிடுறியா, நான் ஒரு படம் கேமராமேனாக பண்ணுறேன், நீ மாஸ்டராக பண்ண அப்படின்னாரு. நான் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் போனேன். அப்போ அங்கே டைரக்டர் அவங்க வந்து ஒரு சாங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதுதான் சாங்கு, நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னேன், மேடம் ஒரு 2 hours கொடுங்க, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். என்ன விஷயம்னா, இல்லை மேடம் ஒரு 2 hours கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த சாங் ஒரு ஷார்ட்டாக சாங்கை ஃபுல்லாக பிரித்து ஒரு லைனுக்கும் என்ன ஷார்ட் எடுப்பேன், எந்த மாதிரி லென்ஸிங்கு, கேமராவை இது ட்ராலியா க்ரேனா, லொக்கேஷன் எந்த மாதிரி இருக்கணும், என்ன ஃபீலு, எல்லாமே ஃபுல்லாக எழுதிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு, இதான் மேடம் அப்படின்னு பார்த்துட்டு சீடியை கொடுங்க அப்படின்னாங்க. ஆஹா, சரி நம்ம அதிக பிரசங்கித்தனமாக அதை பண்ணிட்டோம் போல இருக்குது, ஓவராக ஹாலிவுட் லெவலில் யோசிச்சு ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சொன்ன உடனே சீடியை கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சீடி கொடுத்தாங்க. எல்லா சாங்கும் நீங்களே பண்ணிவிடுங்க, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா, இவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னா அது போதும் எனக்கு, எல்லா சாங்கும் நீங்களே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் அந்த படத்தில் எல்லா சாங்கும் நான் பண்ணேன். ஆக்சுவலாக உங்களுடைய முதல் படத்தில் தொடங்கிய அந்த நட்பு அஜித்தோட மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடியே உயிரோடு உயிராருக்கு முன்னாடியே நான் வந்து கல்லூரி வாசலில் நடித்தேன். அவரோட நடிச்சிருந்தேன், வில்லனாக நடிச்சிருந்தேன், அவரும் பிரசாந்தும் நடிச்சிருந்தாங்க அதில். ஸோ அப்போ தான் அந்த நட்பு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அப்பப்போ வீட்டுக்கு வருவார், மீட் பண்ணுவோம், அப்படி தான் இருந்துச்சு. மாஸ்டர் ஆகி அதான் ஃபஸ்ட்டு படம். அவருக்கே தெரியாது நான் மாஸ்டர்னு ஆக்சுவலாக. ஸோ கேமராமேன் மூலமாக தான் போயிட்டு அது வந்தவுடனே அங்கேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் எப்பவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம். நான் அதில் அட்வான்டேஜ், ப்ரொஃபஷனில் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். பட் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் பண்ண படங்கள், வெங்கட் பிரபு பண்ண படங்கள் எல்லாம் அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். அமைஞ்சது. அது இல்லாமல் ஒரு ரேப்போ கிரியேட் ஆகிடுச்சு எனக்கும் அவர் அஜித்துக்கும். ஸோ அப்படியே இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக பில்லா படத்தை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ஸ்டைலிஷாக உருவான பாடல் அது. அந்த பாடல் அப்படி அமைஞ்சதுக்கு என்ன காரணம் முக்கியமாக? அது எல்லோரும் தான் சார். அது இவனோட மியூசிக் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் விஷ்ணுவர்தன் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் டைரக்டர். அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளாஸாக, மாடர்னாக, ரொம்ப ஒரு ஆல்பம் ஸ்டைலில் வேணும் அப்படின்வார். நீரவ் கேமராமேன், அவரை சொல்லவே வேணாம், அவர் இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றிடுவார். ஸோ எல்லோரும் சேர்ந்து யோசிச்சு பண்ணது தான் அது. ரொம்ப ரொம்ப கிளாசிக்காக, ரொம்ப கிளாஸியாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே அதில். ஸோ அது பெரிய ஹிட் வேறு. அது பெரிய ஹிட்டு. ஆஸ் அ டீம் வி வர் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நடன இயக்குனருடைய வெற்றியில் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குது? முக்கியமான பங்கு வந்து சாங்ஸ் அமையிறது சார். மியூசிக் டைரக்டரோட பங்கு தான் பெரிய பங்கு. எடுத்த உடனே எதுவும் வேலைக்கு அதுதான் பேஸே நம்மளுக்கு. அதுதான் கடவுள் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு சாங் நல்லா அமைஞ்சிட்டாலே பாதி வேலை நடந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் கார்டு இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து சிங்கிள் கார்டு ஒரு மாஸ்டர் பண்ணுவாங்க. இப்போது வர வர இந்த சாங் வேறு மாஸ்டர், ஒரு 5 சாங்னா ஒன்று ஒரு மாஸ்டர் பண்ணுறாங்க, இல்லை 3 சாங்னா ஒன்று ஒரு மாஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு குரூப் சாங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஓப்பனிங் சாங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த
கிராண்டியர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு திறமையான ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேலண்ட் இருக்கணும். கேமரா ஆங்கிள்ஸ் வெறும் மூமெண்ட் மாத்திரம் தெரிஞ்சால் பத்தாது. கேமரா ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிஸ்ட்டை எப்படி கஷ்டப்படுத்தாமல் அழகாக அவங்கள வந்து கைட் பண்ணி கூட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். பாடி லாங்குவேஜ் தெரியாமல் நம்மளுக்கு வர மூமெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பொருத்தி அது காமெடி ஆகிடக்கூடாது. ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு வந்து என்னடா எப்படி என்ன எப்படி தப்பாக இருக்கேன்ற மாதிரி தோணிடவே கூடாது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் காஸ்டியூம் சென்ஸ் இருக்கணும். கதையில் ஒரு ஒரு எமோஷன் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. கதையில் வந்து இந்த ஹீரோவோட கேரக்டர் என்ன, ஹீரோயினோட கேரக்டர் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு. ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் டெஃபினட்டாக இருந்தே ஆகணும். அது இல்லாமல் எடிட்டிங் நிறைய டைமில் நம்ம ஸ்பாட்டில் பண்ண முடியாத சில இதை வந்து எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா லென்சிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். பட் மேஜராக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சாங் அமைஞ்சிட்டா அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நல்லா கேமராமேன் கிடச்சிட்டா இன்னும் சூப்பரு. நல்லா ஆடுற ஆர்டிஸ்ட் கிடச்சா இன்னும் சூப்பரு. ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு டீம் எஃபர்ட் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா பல இயக்குனர்கள் பாடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற நடன இயக்குனர்கிட்ட விட்டுட்டு பல நாட்கள் அவங்க படப்பிடிப்பே கூட சில இயக்குனர் வரதில்லை. அதை வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இயக்குனர்கள் பக்கத்துலேருந்து இந்த ஷாட் இப்படி இருந்து இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஓகே தான். நம்மளுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது ஒரு ஓப்பனிங் சாங் எடுக்கிறோம், ஒரு கிராண்டாக ஒரு மாஸ் சாங் எடுக்கிறோம், ஒரு ஐட்டம் சாங் எடுக்கிறோன்னா அதுக்கு பெருசாக டைரக்டர் தேவைப்படாது நம்மளுக்கு. பட் ஒரு 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 எமோஷ்னல் சாங் ஒன்று எடுக்கிறோம், இல்லை ஒரு ரொமான்டிக் சாங் எடுக்கிறோன்னா அதில் சில எக்ஸ்பிரஷன்ஸ், சில லிமிட்டேஷன்ஸு, சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போது டைரக்டர் கண்டிப்பாக கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் டைரக்டர் இருந்தால் பெட்டர். ஏன்னா அவங்க இன்னும் நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாவது கொடுங்களேன் அது இது மாதிரி அப்படின்னு. ஏன்னா அவர் ஃபுல் படம் அவர் மைண்டில் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாங் மாத்திரம் தான், அந்த சாங்கை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஸோ நான் முக்கால்வாசி டைரக்டர்கிட்ட சொல்கிறது நீங்கள் இருந்துட்டா பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா. ஏன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரியும் என்ன பண்ண போகிறோன்றது தெரியும். முதலையே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டா அழகாக எடுத்து முடிச்சிடலாம். ஒரு பாடலை கேட்ட உடனே அந்த பாடலுக்கு யார் நடனம் பாட போகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி அவருக்கான அந்த நடன அசைவை முடிவு பண்ணுவீங்க? இந்த குறிப்பிட்ட நடிகர் இப்படி இந்த அளவு தான் ஆடுவார் அப்படின்லாம் கேஜ் பண்ணிவிட்டு வைப்பீங்களா? கேஜ் பண்ணுறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவோம். அவர் பண்ணாததை பண்ண வைப்போன்றது ஒரு சைடில் மைண்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட் வச்சு என்ன புதுசாக பண்ணுறோன்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்க. ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் சலிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சாங் வந்த உடனே அந்த ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச உடனே இதில் என்ன புதுசாக அவங்க பண்ண பல சாங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் இல்லாதது நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒன்று யோசிப்போம் முதல்ல. அது இல்லாமல் அந்த சாங்க்கு என்ன தேவை, ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு மூட் இருக்கும், அது வந்து என்ன தேவைன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொரியோகிராஃப் பண்ணுவோம். அது இல்லாமல் ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் எந்த லெவலில் ஆடுவாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த காஜில் கொண்டு போய் நிறுத்திடணும். ஸோ அது முக்கால்வாசி யோசிப்போம். சில பிரபலமான நடன இயக்குனர்கள் கூட முன்னணி கதாநாயகரோட மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவர் சொன்னதை அவர் ஆட முடியாமல் இல்லை அதை ஆடணும்னு சொல்லிடலாம். அது மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் நான் ரொம்ப ஈஸி கோயிங். எனக்கு ஆர்டிஸ்ட்டை முதல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துறது பிடிக்காது. ஒர்க் பண்ணும், கண்டிப்பாக ரிஹர்சல் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது இருக்குது. பட் அவங்களுக்கு வரலன்னு சொல்லும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது வந்து அது கரெக்டாக இருக்காது. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி பண்ணால் தான் அந்த சாங் வந்து ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் யாரையுமே. ஃபோர்ஸ் பண்ணி இந்த மூமெண்ட் தான் நீங்கள் பண்ணணும், முதல்ல ஈகோன்றது ஒன்று இல்லை எனக்கு. ஈகோ இது நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் விட்டுட்டு நம்ம அதுலேருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அது முக்கால்வாசி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். அப்படி ஈகோ இல்லாத ஒரு நடன இயக்குனராக நீங்கள் இருந்த நிலையிலும் இங்கே வந்து சில பிரச்சனைகள் காரணமாக விட்டுட்டு நீங்கள் லண்டனுக்கே போனீங்க ஒரு காலகட்டத்தில். எதனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? அது வந்து ஈகோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் முக்கால்வாசி ஒர்க் பண்ணது வந்து நான் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸ் பாம்பேயில் தான் இருந்தேன். 7-8 இயர்ஸ் பாம்பேயில் தான் இருந்தேன். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு மாதிரி. அங்கே வந்து அந்த ஈகோ அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தமிழ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? தமிழில் அவ்வளோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அப்போ நான் 90s சொல்கிறேன். அப்போ இல்லை, 97 98லாம் ஒரு பயமாகவே இருக்கும். ஆர்டிஸ்ட் உட்காந்து அந்த பக்கம் நடந்து போகலாமான்னு கூட ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். உட்காரக்கூடாது அவங்க முன்னாடி. ஏன்னா அங்கே அப்படி பழகி நான் டமால் வெள்ளந்தையாக போய் உட்காந்துருவேன். டமால் அவங்க உட்காந்துருக்காது எந்திரி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஆனால் அது பெருசு, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு எனக்கு. பட் நான் மாஸ்டர் ஆன உடனே, நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்ன, நிறைய ஆர்டிஸ்ட், நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டேன்னா நீ பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகிடுவேன், செம்ம ஹிட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. அவங்கெல்லாம் நான் மாஸ்டர் ஆன அப்புறம் போய் சான்ஸ் கேட்கும்போது யாரும் பெருசாக எனக்கு எதுவும் என்கரேஜ் பண்ணல. பிகாஸ் தே செட், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அந்த இது காமிங்க, ஷோரியில் எதாவது வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நான் மாஸ்டர் ஆகி ஒரு 4-5 படம் தான் பண்ணேன், பெருசாக வேலை இங்கே இல்லை. எனக்கு என்னடா நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம இஷ்டப்படாமல் மாஸ்டர் ஆனாலும் எப்படி இருக்குதா, என்ன எதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அங்கே லண்டன் கிளம்பி போயிட்டேன். நான் சரி இங்கே எதுவும் பெருசாக இல்லை, நம்ம அப்புறம் லைஃப் வேறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லண்டன் போயிட்டேன். லண்டன்லேருந்து நீங்கள் சென்னைக்கு திரும்ப வர்றதுக்கு ரஜினி ஒரு வகையில் காரணம்ன்றது உண்மையா? ஆமாம்மா, கண்டிப்பாக. அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி வந்தேன். ஸோ அவர் என்னை பார்த்துட்டு, இதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு மாஸ்டர் ஆகிட்டு இங்கே வந்து என்ன பண்ண பிச்சைக்கார மாதிரி இங்கேயே வந்து நிற்கிற அப்படின்னு. எத்தனை நாட்கள் எடுத்துக்குவீங்க நடனம் அமைப்பு பாடலுக்கு? இன்னைக்கு நைட்டுக்கு சொல்லி சாங்கே இல்லாமலாம் சாங் எடுத்துருக்கேன் நான். அப்படியே பில்லாலாம், அந்த மை நேம் இஸ் பில்லா வந்து ஆக்சுவலாக வெறும் அந்த டிக் 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 மியூசிக்கே இருக்காது, வெறும் இந்த டிக் டிக் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களே, வெறும் லிரிக் மாத்திரம், பிஜிஎம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் டிக் டிக் டிக். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாடலுக்கு மிக அதிகமான நேரம் எடுத்துட்டு இருக்கீங்களா கம்போஸ் பண்ணுறதுக்கு? அன்னியனில் ரெண்டக்க சாங் பண்ணேன், அவர் சங்கர் சார். அப்போ அவர் கூப்பிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது மாதிரி அங்கே பெயிண்ட் பண்ண போகிறோம், இத்தனை 80 டான்சர்ஸ், 100 டான்சர்ஸு, பஸ்ஸு, பெயிண்டிங், லாரி, அது இதெல்லாம் சொல்லிட்டாரு. காஸ்டியூம்ஸ் இது இப்படி இருக்க போகுது, இது மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. ஹாஃப் டேல சார் சாங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.